ஒலிக்கும் ஸ்டாலின் குரல். சந்திரனரியின் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும். இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நாம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். காவி அடிக்கிற பாவிகளை தாதி ஓட விட ஸ்டாலின் குரல். ஒளிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விட ஸ்டாலின் குரல். காலை உணவு திட்டம் பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம் மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். நாமடா அவங்கடா பாப்போடா கொடிகளை கொடிகளை சாய்ப்போமா. கைகளை கோப்போமா. ஸ்டாலின் குரல் கேட்போமா. மாணவர்களின் சார்பாக கழக இளைஞரணி செயலாளர் மற்றும் தமிழக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலையில் பயிலும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா. இவ்விழாவில் தலைமையேற்க சிறப்புரையாற்ற மாவட்ட கழக செயலாளர் அண்ணா அவர்களையும் மற்றும் மாநகர கழக செயலாளர் அண்ணா அவர்களையும் மாவட்ட ஆய்வாளர் அண்ணா அவர்களையும் மேயர் அவர்களையும் மற்றும் பகுதி கழக செயலாளர் அண்ணா அவர்களையும் வருக என்று வரவேற்று துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வேலூர் மாவட்ட மாணவர் அணியின் சார்பில் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான உபயோகமான பொருட்களை வழங்கி இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மாணவ அமைப்பாளர் தம்பி BM தேவராஜ் அவர்களே, சார்பில் ஃபேனு மிக்சி உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பொருள்லாம் கொடுத்துருக்கீங்க. உள்ளபடியே அவரை நான் மிகப்பெரிய பாராட்டை போட்டு அவருக்கு நான் வாழ்த்து சொன்னேன். காரணம், பிரைவேட் இடத்துல இடம் போட்டு 70-75 மாணவர்கள் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு பங்கர் போட்டு, ஐயா இந்த குழு பரிந்துரையின் பேரில் நான் அவங்கள தனியாக அமர்த்தினேன் என்று எனக்கு அவர் சொன்னார். பார்க்கின்ற பொழுது மிக சந்தோஷமாக இருந்தது. இதுதான் மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய பணியாக இருக்க முடியும். அது சொன்னதுமே உடனே அதற்கு செவி சாய்த்து அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் செய்தார். இந்த தம்பிங்களுக்கு கீழே படுத்திருந்தாங்க, படிக்க லாய்க்கில்லாத இடத்துல பங்கர் போட்டு, பங்கர்ல கீழே மேல ஒரு தம்பிக்கு படிக்கிற மாதிரி அந்த கலெக்டர் உங்க குரூப்ல யாருக்காவது ஷேர் பண்ணி தரோம். இந்த கலெக்டர் பெட்டெல்லாம் நாங்க கொடுத்த உடனே பெட்டெல்லாம் கொடுத்து அந்த தம்பிங்க நல்லா படுத்து அங்க உறங்குற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. ஆகவே அருமை சகோதரர், ரொம்ப நேரம் போர் அடிச்சிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டும். அரசு உங்களுக்கு ஒரு ஊக்கு சக்தியாக தேவையானதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு அரசு இன்றைய அரசு. ஆகவே அருமை சகோதரர்களே, நீங்கள் நல்ல முறையில் பயில வேண்டும். உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நாம் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பளித்த தம்பி தேவராஜ் உள்ளிட்ட அருமை சகோதரர்கள், துறை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.